அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா-பஅத். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் மீது அவதூறுகள் என்கிற தலைப்பின் கீழே நவீன தௌஹீத்வாதிகள், ஹதீஸை மறுப்பவர்கள், சஹாபாக்களே குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து ஹதீஸை மறுத்திருக்கிறார்கள் என்கிற சஹாபாக்கள் மீது அபாண்டத்தை சுமத்தக்கூடிய, அவதூறை பேசக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகுனம் பற்றிய செய்தியையும், அதே போல் இறந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அழுவதன் மூலமாக வேதனை செய்யப்படுவாங்க என்று சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தோம். அதே போல் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அவங்கள பற்றியான செய்தி சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாலு கிணத்துல போட்டுட்டு அந்த எதிரிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை உண்மை என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு பதில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 3980வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் இந்த சமயத்தில் அவங்க செவிமடுக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படியெல்லாம் இறந்தவங்க செவியேற்க மாட்டாங்க, அப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க இந்த சமயத்தில் அதை புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இறந்தவங்கள செவியேற்க வைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிங்கிற வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி காட்டுவாங்க. அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பார்த்தீங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து குர்ஆனுக்கு முரண்பட்டதா என்பதால் அதை மறுத்திருக்கிறாங்க என்பதே போல் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும்பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நம்ம ஏற்கனவே தொடரில் பேசியிருப்போம். அவங்களுக்கு மற்ற செய்திகள் தெரியாது, கூடுதலான செய்திகள் தெரியாது. அதே போல் அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சஹாபாக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா அவங்க தவறாக கேட்டிருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்தடிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாலாம் சொல்லியிருப்பாங்க, இவங்களாம் நல்லவங்க தான், ஆனால் தவறாக கேட்டிருக்க விளங்கி இருக்கக்கூடும் அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் ஹதீஸ் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தது. அன்றைய காலத்தில் அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒருமித்து ஒரே சமயத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வசனத்தை பார்த்து, அப்போ இது குர்ஆன் வசனம் இப்படி இருக்குது, எனவே நீங்கள் தவற விளங்கியிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற துணை செய்திகள் கிடைக்காமல் இருந்திருக்குது. அது ஒரு விஷயம். இன்றைக்கி மாதிரி நம்ம எல்லா ஹதீஸையும் நம்ம சேர்த்து வச்சு வார்த்தைகளை ஃபுல்லாக இதில் இல்லாத வார்த்தை அதில் இருக்குது, அப்போ இதை இப்படி தான் விளங்கணும் என்று இன்றைக்கு நம்ம புரியக்கூடிய வாய்ப்பை போல் அந்த வசதிகள் அந்த காலத்தில் கிடையாது. அந்த கால சூழல் அப்படிப்பட்ட சூழல் கிடையாது. எனவே என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை குர்ஆனுக்கு முரண்படுவதை போல் சொல்லி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் புரிந்திருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சும்மா பேசுகிறாங்க என்பதை போல் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட நாங்கள் இத்தனை பேர் கேட்டோம் அப்படின்னு அந்த உமர் ரலியல்லாஹு போல் இன்னும் 2-3 சஹாபாக்கள் சொல்லி அதுக்கு பிறகு அவங்க குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுத்ததை போல் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த சம்பவத்தில் இடம்பெற்ற உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லலை, இது உமர் ரலியல்லாஹு அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி மற்றவங்க மூலியமாக சொல்லப்படுது. அப்போ சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டால் தான் அதற்கான முழுமையான விளக்கங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்கள் கேட்டு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட தவறு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவங்க கேட்ட விஷயத்தில் தவறு நிகழ்ந்திருக்கலாம், வார்த்தை வேறு மாதிரி விளங்கியிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்க, இன்னஹும் அல் ஆன யஅலமூன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சமயத்தில் செவி மடுக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சமயத்தில் தான் அவங்க செவி மடுக்கிறாங்க, எப்பயுமே செவி மடுக்க மாட்டாங்க என்பதை போல் அந்த வார்த்தையை நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை அவங்க கவனிக்கலை. எனவே ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்க, அவங்க கபரில் உள்ளவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் நாடினா என்ன செய்யப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிய சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யப்படும், அது விதிவிலக்காக அவங்களுக்கு அந்த சமயத்தில் கேட்க வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க கவனிக்கலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனிக்கலை என்று நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்போ கவனிக்காதன் காரணம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த செய்தியை குர்ஆனோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க நான் இப்படி தான் கேட்டேன், இப்படி தான் அதை எடுத்துக்கொள்ள என்று உறுதிப்படுத்தலை. நேரடியாக கேட்டவங்க உறுதிப்படுத்தலை ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி மற்ற கேட்டவங்க நேரடியாக கேட்டவங்க யாருமே ஆயிஷா அவங்க சந்தித்து இப்படி தான் நாங்கள் கேட்டோம், எல்லோரும் கேட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்தலை.
உறுதிப்படுத்தியிருந்தால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அப்போ அந்த சமயத்தில் அது விதிவிலக்கா வந்துருச்சு, அது குர்ஆன் வசனம் பொதுவாக சொல்லுது, இது விதிவிலக்கா அந்த சமயத்தில் மட்டும் கேட்க வைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக வேற ஒருத்தவங்க மூலியமாக சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, எடுத்த உடனே இப்போ குர்ஆன் இப்படி இருக்குது, அப்போ அவங்க தவற விளங்கியிருப்பாங்க, அப்படி தான் அவங்க புரிய முடியும். அது யதார்த்தமாக எல்லாமே வந்து நாங்கள் இப்படி தான் கேட்டுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ ஹதீஸாக ஆகிட்டுன்னா அப்போ என்ன செய்வோம், ஆமாம் ஹதீஸ் வந்து விதிவிலக்காக பேசுது, வசனம் பொதுவாக பேசுது, நம்ம புரிந்து கொள்வோம். அப்போ அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு ஹதீஸ் வந்து நீங்கள் கேட்டவங்களே வந்து சொல்லி எல்லாருமே சாட்சி சொல்லி உறுதிப்படுத்தப்படாத நிலைமையாக இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த முடிவை வந்தாங்க. இன்றைக்கி அப்படியா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹதீஸ் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த அறிவிப்பாளர் கேட்டார், அதைத்தான் கேட்டாங்க, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று தெளிவாக பல அறிவிப்பாளர் வழியாக வந்திருந்தாலும் கூட அந்த அறிவிப்பாளர் எல்லாம் நான் சாட்சி பகர்ந்தது நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வந்து இதை வந்து எடுத்தோடனே குர்ஆனுக்கு முதல் விதிவிலக்காக புரிந்து கொள்ளாமல் ஹதீஸில் சொல்லப்பட்டதை சேர்த்து வச்சு குர்ஆனை புரியாமல் நம்ம வந்து இன்றைக்கி ஓத விடுறோமா இல்லையா. இதே மாதிரியான அமைப்பில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்தில் கிடையாது. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நம்மளை போல் எல்லா ஹதீஸும் வந்து அறிவிப்பாளர்லாம் வந்து சாட்சி சொல்லி நாங்கள் கேட்டோன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அவங்க வந்து ஹதீஸை மறுத்தாங்க என்பதை போல் இவங்களைப் போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சூழலை வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட சஹாபாக்கள் மீது அவதூறு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த காலத்தில் வந்து ஹதீஸுகள் முழுமைப்படுத்தப்படாத அல்லது எல்லா ஹதீஸுடைய வாசகங்களும் முழுமையாக கிடைக்கப்படாத ஒரு நேரமாக இருந்தது. அறிவிப்பாளர் நேரடியாக வந்து சம்பவத்தை சொல்லக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது. எனவே என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க குர்ஆனை வச்சு விளங்கி கொண்டு நீங்கள் தவறாக விளங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் வந்து எடுத்தோடனே அப்படி தான் பேச வேண்டி இருக்கும். அந்த காலச்சூழல் அப்படிப்பட்டது, இன்றைக்கி மாதிரி அமைப்பு கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பேசுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து ஃபாத்திமா பின் கைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அவங்கள வந்து அவர் கணவர் வந்து 3 தலாக் விட்டுருப்பார். 3 தலாக் விட்ட அந்த கணவர் வந்து நபிசாசம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டில் தங்கக்கூடாது, நீங்கள் வெளியேறி போயிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சகோதருடைய வீட்டுக்கு தந்தையுடைய சகோதரர் வீட்டுக்கு போயிடுங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. போய் தங்குங்க, அங்கே போய் இத்தா இருந்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் 3 தலாக் விட்டாங்கன்னு சொன்னால் 3 தலாக் விட்ட பின்னால் கணவன் மனைவி ஒருவே துண்டிக்கப்பட்ட முழுசா. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த 3ஆவது தலாக் விட்ட பின்னால் அவங்க வந்து என்ன செய்ய இத்தா காலத்தை வந்து கணவன் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா கணவன் மனைவி உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. 3ஆவது தலாக் விட்டாலே முன்ன செய்யுது, இத்தாலாம் எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா 3ஆவது தலாக்குங்கிறது ஆயிடுச்சு. அப்போ வந்து கணவன் மனைவி உறவு துண்டிக்கப்பட்டனால நபிசாசம் என்ன பண்ணாங்க, அந்த ஃபாத்திமா பின் கைஸுடைய அவங்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய சகோதரர் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஃபாத்திமா பின் கைஸ் சொன்னாங்களா, அப்படி சொன்னால் நான் வந்து அவங்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க எப்படி விளங்கி கொண்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நீங்கள் தலாக் விடப்பட்ட பெண்களை வந்து அவங்க மானக்கேடான காரியத்தை செய்யாத வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வச்சுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான் வசனத்தில். அப்போ அதை என்ன சொன்னாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ வந்து 3 தலாக்கு விட்டாலும் அது 3 தலாக்குடைய இத்தா முடிகிற வரைக்கும் அல்லாஹ் வீட்டில் வைக்க சொல்கிறான் என்பதை எப்போ புரிந்து கொண்டான். ஆனால் 3ஆவது தலாக்கு விட்டுட்டானா கணவன் மனைவி உறவே இருக்காது, அவங்க என்ன செஞ்சிட தேவையில்லை, கணவன் மனைவி அந்த இத்தா காலம் வரைக்கும் கணவனுடைய வீட்டில் இருக்க முடியாது என்கிற செய்தியை தான் என்ன செய்கிறாங்க ஃபாத்திமா பின் கைஸ் அவங்க வந்து அந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போல தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வசனம் எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியாது, வசனம் பொதுவாக தான் இருக்குது, தலாக்கு விடப்பட்டால் அவங்க இத்தா முடிகிற வரைக்கும் அது 1 2 3 அது இத்தா முடிகிற வரைக்கும் அல்லாஹ் வீட்டில் தான் வைக்க சொல்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த வசனத்தை தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு பெண்மணி கூற்றுக்காக அல்லாஹ்வுடைய வசனத்தையும் அல்லாஹ் தூதருடைய பொன்மொழியும் நான் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்னன்னு சொன்னால் அந்த ஹதீஸு உறுதிப்படுத்தப்படலை. எனவே தான் அவனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு எடுத்த உடனே வசனத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, இப்படி வசனம் இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிறது நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு பெண்ணுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாட்சி சொல்வதாக இருந்தால் 2 பேர்னு சொல்லணும். இஸ்லாத்தில் வந்து ஆண் வந்து ஒரு நபர் இருக்கலாம் சாட்சி சொல்வதற்கு, அது போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் கடனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான், ஆண்கள் வந்து ஒரு சாட்சி இருக்கணும்னு சொல்லுவான், ஆண்கள் இல்லாட்டி 2 பெண்ணு இருக்குன்னு நல்லா சொல்லுவான். அப்போ 2 பெண்ணு சாட்சி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்பில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க முன்னர் செய்தி வருது, நீங்கள் பாருங்கள் நசாயில் வருது, அதில் வந்து உமர் ரலியல்லாஹு வந்து அவங்களோட ஃபாத்திமா பின் கைஸை பார்த்து கேட்பாங்க, ஃபாத்திமாவை நீங்கள் வந்து சொன்னதுக்கான சாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணுவாங்கன்னா சாட்சியை கேட்டு தான் அதை எடுத்துக்கொள்வாங்க. அன்றைய காலத்தில் வந்து எடுத்த உடனே செய்ய மாட்டான், ஹதீஸாக வந்துட்டா அதை உறுதிப்படுத்தணும் என்பதற்காக தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, எடுத்த உடனே அவங்க ஹதீஸ் உறுதிப்படுத்தப்படாதனால தான் எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு எப்படி வந்து ஹதீஸ் உறுதிப்படுத்தப்படாதனால கேட்டவங்க வந்து உண்மையாக சாட்சி சொல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, தவறாக வழங்கியிருக்கலாம்னு குர்ஆன் சத்தை எடுத்து வச்சு அவங்க சொன்னாங்களா இல்லையா. அதே போல தான் இங்கே என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்தப்படாதனால தான் அவங்க அந்த குர்ஆன் சத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, சாட்சியத்தை கேட்குறாங்க.
ஒட்டுமொத்தமாக அவங்க மறுக்கணும்னு இருந்திருந்தா இவங்களே போல சாட்சியத்தை கேட்டிருக்க மாட்டாங்க உமரதியானு. அப்போ உமரதியானு என்ன பண்ணுறாங்க, சாட்சியத்தை கேட்குறாங்க. சாட்சியத்தை கேட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்தப்பட்ட பின்னா அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. நம்ம பார்க்க ஏன்னு சொன்னால் நம்ம உமரதியானு வந்து அவங்க ஒரு சமயத்தில் அவங்க இருக்கும் பொழுது அங்கே அபு மூசா அஸ்ஸரி நினைக்கிறேன், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு அவங்க வெளியே 3 பத்திரம் சலாம் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ உமர் யாரை வந்தாங்கன்னு கேட்கும்பொழுது இப்படி வந்தாங்க சஹாபி, சலாம் சொன்னாங்க, நீ 3 தடவை பதில் தரல, வெளியே போயிட்டாங்க. அப்போ இது யார் சொன்னால் நபிசா சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு, 3 தடவை சலாம் சொல்லிட்டு பதில் வராட்டே வெளியே போயிடணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கான சாட்சியத்தை கொண்டு வரணும், இல்லைனா நான் வந்து தண்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதே பிறகு சாட்சியத்தை பிடிச்சி கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். அப்போ அங்கேயுமே உமர் பொறுத்த வரைக்கும் சாட்சியத்தை கேட்பாங்க. ஹதீஸ்னு சொன்னால் நீ சாட்சியத்தை கொண்டு வா. அப்போ 2 பேர் பொதுவாகவே இப்போ இஸ்லாத்தில் வந்து 2 சாட்சியத்தை வந்து இஸ்லாம் சொல்லுது. அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, உமரதியானு வந்துட்டு 2 சாட்சியத்தை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ 2 சாட்சியத்தை கொண்டு வரணும் என்பதா சொன்னவர் அல்ல, அதே போல் இன்னொருத்தையும் ஒரு நபரையும் கேட்குறாங்க. அப்போ சாட்சியத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்றான்னு பார்க்குறோம். அப்போ சாட்சியத்தை கேட்பதற்கு தான் உறுதிப்படுத்தப்படாதனால தான் என்ன செய்தாங்க, உமரதியானு எடுத்த உடனே குர்ஆனை சொல்லி அதை வந்து முரண்பாடாக சொல்லி அவங்க அந்த சமயத்தில் மறுத்தாங்களே தவிர ஹதீஸ் உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிப்பாளர்லாம் உண்மையானவங்க நாங்கள்லாம் நேரடியாக கேட்டோம்னு சொல்லி நேரடியாக அறிவிச்சு அல்லது அவங்கள்ட்ட இருந்து சொன்னவங்க 4-5 பேர் அறிவிச்சு நாங்கள் இதை தான் கேட்டோம், வேறு மாற்றிலாம் சொல்லலை, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க அப்படின்னு கேட்டு இன்றைக்கி நமக்கு வந்து ஹதீஸ் சேர்ந்ததை போல் அன்றைய காலத்தில் வந்து ஹதீஸ் என்பது வந்து சேரலை. எனவே வந்து சஹாபாக்கள் எடுத்துன்னு என்ன செய்ய வேண்டியிருந்துடும், அவங்க தவறாக விளங்கியிருப்பாங்க அப்படிங்கிறனால அல்லது வந்து இது ஹதீஸா இல்லை என்று உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தோடு அவங்க சேர்த்து வச்சு பார்த்து முரண்பட்டதாக சொல்லி அதை மறுத்தாங்களே தவிர மாறாக நம்மை போல ஹதீஸ் உறுதிப்படுத்தப்பட்ட காலத்தில் அவங்க வாழலை என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அப்போ இவங்களை போல ஹதீஸ்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு சொல்லப்போனால் அந்த அறிவிப்பாளர் உண்மையானவங்கன்னு சொல்லி இமாமுக்கு நிறைய பேர் சான்றிதழ் கொடுத்த பின்னால் இன்றைக்கி உட்காந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு தவிர ஹதீஸை புரிந்து கொண்டு ஹதீஸை குர்ஆனோட மோதிட்டு மறுக்கிறாங்களா இல்லையா. இதே போல் என்ன செய்யல சஹாபாக்கள் செய்யலை. இப்போ அவங்க காலச்சூழல் என்பது வேறு, இன்றைய காலச்சூழல் என்பது வேறு. எனவே இப்படிப்பட்ட இவங்களைப் போல சஹாபாக்கள் மறுத்தாங்க என்பதை போல வந்து பேசுகிறது இது மிகப்பெரிய சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அவதூறாக இருக்குது. எனவே சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யலை, ஹதீஸ்னு உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு சஹாபா அப்படி ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு தான் சஹாபாக்கள் ஈமான் வலுவானதாக இருந்தது. உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையே தவிர அதை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால் கேட்டவங்களை நேரடியாக வந்து சொன்ன பின்னால் அவங்க என்ன செய்யலை, அதை வந்து மறுக்கலை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட அந்த விஷயங்களை முறையாக புரிந்து கொள்வதற்கு முறையாக அணுகுவதற்கும் வழிகேடுகளை பிரித்து அறிவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான தெளிவை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.